வேண்டும், நீதி வேண்டும், நீதி வேண்டும். மக்கள் குறைதீர் கூட்டத்தில் பள்ளி மேலாண்மை குழு தலைவரால் நடந்த பரபரப்பு சம்பவம். இல்லைங்க சார், நான் உட்கார மாட்டேன், எனக்கு நீதி கிடைக்கும். நான் 6 மாசமா அலையிறேன். டிசம்பர் மாசம் 19 தேதி ஸ்கூல்ல கஞ்சா பிடிச்சாங்க மாணவரோட பேக். யாருமே தகவல் சொல்லாம சிஓ ஆபீஸ்ல சொல்லிட்டு ஸ்டேஷன்ல ஹேண்ட் ஓவர் பண்ணுங்கன்னு சொன்னேன். சார் என்ன பண்ணிட்டாரு, எரிச்சிட்டாரு. 1/4 கிலோக்கு மேல கஞ்சா இருந்தது. இன்னைக்குமே 200 ரூபா கஞ்சா பிடிச்சதுக்கு நீங்க அவங்க எங்க இருந்து கிடைச்சதுன்னு அந்த 1.5 கிலோ கஞ்சா யாரு வித்தாங்கன்னு பிடிச்சி நீங்க பேப்பர்ல போட்டிருக்கீங்க. இது 1/4 கிலோக்கு மேல இருக்கு. ஒரு மாணவனோட பேக்ல 30 சிகரெட் லோடட் பிளஸ் அவன் சேல் பண்ணி இருக்கிறான். இது ஹெச்எம் எரிச்சிட்டாரு. என்கொயரி பண்ணி அது தவற ஒத்துக்கிட்டாங்க ஹெச்எம். சம ஆசிரியர் சார், அவங்க ஆசிரியர்லாம் ஒத்துக்கிட்டாங்க. இந்த சிஓ மேம் அவங்களுக்கு தண்டிக்கிறதுக்கு ஏன் இப்படி கஷ்டப்படுறாங்க? அப்ப இவங்களுக்கு அதுக்கு உடக்கையா? என்ன சொல்றேன், மாணவர்களோட போதை பழக்கத்திலிருந்து விடுபடணும். மாணவர்களுக்காக போராடுறேன், எனக்கு சொத்து வேணும்னு சொல்லி நான் போராடுறேன். திருப்பூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்துல மக்கள் குறைதீர் கூட்டம் நடந்திருக்கு. இதுல பெண்மணி ஒருத்தவங்க முட்டி போட்டுக்கிட்டே வந்து நீதி வேண்டும், நீதி வேண்டும்னு மாவட்ட ஆட்சியரை சந்திச்சிருக்காங்க. அதிர்ந்து போன மாவட்ட ஆட்சியர் எழுந்து உட்காருங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனா அவங்க எனக்கு நீதி கிடைக்காம நான் எழுந்துக்க மாட்டேன் அப்படின்னு அவங்களுடைய புகாரை முன் வச்சிருக்காங்க. திருப்பூர் கொங்கு மெயின் ரோட்ல இருக்கக்கூடிய அரசு மேல்நிலை பள்ளியில மாணவர் ஒருத்தர் கிட்டத்தட்ட 1/4 கிலோக்கு மேல கஞ்சா விற்பனை செஞ்சிருக்காங்க. அவங்களுடைய பேக்ல பல சிகரெட் பாக்கெட்ஸ் மற்றும் கஞ்சாக்கள் இருந்திருக்கு. இது தொடர்பா பள்ளிக்கு தெரிய வர பள்ளி தலைமை பொறுப்பு ஆசிரியர் இது பத்தி காவல்துறையினருக்கோ மாவட்ட முதன்மை கல்வி அலுவலருக்கோ தெரிவிக்காம அவங்களே எரிச்சிட்டாங்க. இது தொடர்பா சகாயமேரி அப்படின்ற இந்த பெண்மணி மாவட்ட ஆட்சியர் கிட்ட மனு கொடுத்திருக்காங்க. புகாரின் அடிப்படையில் உடனடியாக விசாரணை குழு அமைச்சிருக்காங்க. பள்ளி தலைமை ஆசிரியரும் அவங்களுடைய தவறை ஒத்துக்கிட்டாங்க. ஆனா இத பத்தி எந்த நடவடிக்கை எடுக்கல அப்படின்னு சொல்லி மறுபடியும் பள்ளி மேலாண்மை குழு தலைவர் உடனடியாக மாவட்ட ஆட்சியரை தேடி வந்திருக்காங்க. முட்டி போட்டுக்கிட்டே வந்து அவங்களுடைய புகாரையும் முன் வச்சிருக்காங்க. அதை தொடர்ந்து மாவட்ட ஆட்சியர் இது தொடர்பா உடனடியாக நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க.